அன்பினர்களே, இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் கடந்து நாம் ஜலச்சந்தியில் எமது பார்வையை ஒட்டுமொத்தமாக அங்கே போக்கஸ் பண்ணி இருக்கின்றோம். உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் கவனமும் ஜலச்சந்தில் ஹாமுஸ் ஜலச்சந்தியிலே தங்கி இருக்கின்றது. ஏனெனில் ஒட்டுமொத்த மனிதனின் வாழ்வாதாரமும் அங்கேதான் தங்கி இருக்கின்றது. எரிபொருள் சப்ளை ரூட். இப்பொழுது இந்த நிலவில் அங்கே ஜலச்சந்திக்கு அதாவது ஜலச்சந்தியை சர்வதேச கடல் எல்லையில் ஜலச்சந்தியிலிருந்து சர்வதேச கடல் எல்லையில் 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள், ஆயில் டேங்கர்கள் வெயிட்டிங் இருக்கிறாங்க. சரியான டிராபிக் புழக்கம். இப்ப நம்ம ஸ்ரீலங்கன் நிறைய வெளிநாட்டு கப்பல் மாலுமியா இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட அங்க நிக்கிறாங்க. நிறைய அவங்களோட செய்திகளும் வெளிவந்த மன்னம் இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்த பார்வையும் இப்பொழுது ஹாமுஸ் ஜலச்சந்தியிலேயே தங்கி இருக்கின்றது. எனில் ஒட்டுமொத்த வாழ்வாதாரம், அரசாங்க இயக்கம், மனித இயக்கம், அடிவார்கள் சொல்லிருக்கிறோம் இல்ல. அப்ப ஹாமுஸ் ஜலச்சந்தியில ஒட்டுமொத்த கவனமும் நிமிடத்துக்கு என்பது அங்கே தங்கி இருக்கின்றது. இன்னும் ஃபில் பண்ண வித்வுட் ஃபில்லிங் 200க்கும் மேற்பட்ட டேங்கர்கள், கப்பல்கள் தங்கி இருக்கின்றது. இப்பொழுது ஹாமுஸ் ஜலச்சந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து, ஜப்பான் நாடுகள் தயார் இருக்கிறாங்களாம். இப்ப என்னன்னு பாதுகாக்க போறாங்கன்னா அவங்க அங்க நாட்டு படையை அனுப்ப போறாங்களாம். இந்த நேரத்தில தான் அவங்களோட அமெரிக்க ஒரு மேல வானிலிருந்து அடிச்சுட்டானா ஈரான் தாடிகள் F-35, அது மிகப்பெரிய லோதனையா போச்சான். மிகப்பெரிய அவமானம், மானக்கேடு, இப்படி ஏகப்பட்டு சிக்கலா இருக்கு. அடுத்தது நெய்டா ஒரு தனி டீம் ஒன்று அனுப்ப போறார். பெரிய சாத்தான் என்கிறது தரைவழி பாதைக்கு ஃபைட்டிங்காக ரெடி ஆகிறார். அது குறித்து அவர் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறாராம். அப்ப இந்த F-35 விமானம், இவங்களோட போர் விமானம், அதுவும் கூட 5th ஜெனரேஷன் ரொம்ப லேட்டஸ்ட் வாகனம் அடிக்கப்பட்டிருக்கின்றால் அதுவும் இந்த F-35 மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஒன்றை தாக்கியாச்சு, அழிச்சாச்சு. அவங்க என்ன சொல்லலாங்க, அது சும்மா நாங்க அடிச்சாங்க தரகிறாங்க இல்ல, அடிச்சு தரமாட்டம் ஆயிடுச்சு. அது இறங்கும் போதே அவங்க நுறங்கிட்டு அது ஈபிள்ல இறக்கப்பட்டுக்கலாம், அதாவது இவங்களோட ஈராக்கின்குள்ள இறக்கப்பட்டுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுதோ இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஜப்பான் ஆகிய நாட்டு தலைவர் எல்லாம் பேசி வராங்க. அந்த ஹாமுஸ் ஜலச்சந்தி வழியாக நம்ம வர்த்தக கப்பல் அனுப்புவோமா, பாதுகாப்பு கிடைக்குமா, தாக்குமானா, கடற்கனிவுல தப்பலாமான்னு ஒரு பேச்சுவார்த்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவனை ஈரான்ட பேசிட்டு போங்கடா, அவன் தான் தாரன்னு சொல்றானே. நீங்க பெரிய சாத்தானுக்கும் இந்த சின்ன சாத்தானுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணல, அவனுக்குரிய சரக்கு இல்ல என்று சொன்ன அவன் போகிறான். இப்ப இவனுகள் போயிட்டு இப்ப இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி இவெல்லாம் போயிட்டு தந்த படையை கொண்டு நிறுத்தினா இன்னும் அங்கிட்டு பிரச்சனை கூடுமா இல்லையா? அதை பார்க்காம சனிகள் போகுது. இப்ப அடுத்தது இன்னும் ஒரு தொடர்ந்து ஈரானுக்குள்ள உலகத்தின் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வயல் பத்த வச்சு போட்டான் இல்லையா இந்த சின்ன சாத்தான். அதுக்கு பிறகு பெரிய சாத்தான் சொல்லியிருக்கிறாரு, ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்புகளை தாக்காதங்கடா பண்டியால் நாக்கி பொறங்கடான்னு சொல்லி சின்ன சாத்தான் டீம் சொல்லிக்காரு. சின்ன சாத்தான் இப்ப எழும்புற மாதிரி இல்லையே, அங்க ஒரு நாய் ஒன்று இருக்கே, அந்த கிழிஞ்ச வாயினொருத்தன் தெரியாத இஸ்டவல் காட்ஸ், அவன் ஒரு இந்த இனவரை பிடிச்ச மிருகம், காண்டா மிருகம். அந்த மிருகம் தான் இப்ப புள்ள செல்லு அடிபமெண்ட், அடி அடி, நீ தான் தைரியமான ஆராய்ச்சி அடின்னு ஈரான்னு சொல்றான். இது புறத்தால ஜோர்தான், அமீரா மேல சேர்ந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஈரானுக்கு எதிராக இந்த ராணுவ நடவடிக்கைக்கு மத்தியில அமீரகமும், குவைத்தும், ஜோர்தானும் அமெரிக்காவோட ஆயுதம் வாங்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டுக்கிறாங்களாம். அட பாவிகளாக மேல மேல நீரை ஊற்றி இந்த சண்டைய ஒரு அமைதியாக முடியாம இவர்களும் பெட்ரோல் தான் ஊத்துறாங்க. இவங்கள் பாத்திருப்பான அவன் சும்மாவே சின்ன சின்ன சாமான் எல்லாம் பெரிய சாமான இறக்கி இருக்கிறான். அவங்களோட சாத்துவம் உண்டு. இதை பார்க்காம இவனு ஆயுதம் வாங்க போறான். ஆயுதம் வாங்குங்க, நல்லா வாங்குங்க. அப்ப இந்த வேளையில தான் எங்கட இந்த ட்ரூப்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 66வது அலையை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலையில ஆரம்பிச்சுட்டு ஈரான் தாடிகள் அது எங்க விளையாடுது, எங்க மியூசிக் ஃபிலிம்ல அந்த பியோனா வாசிப்பது போல இஸ்ரேல கொண்டு கொட்டுப்படுது. இஸ்ரேல்ல இருந்து தாக்குதல் செய்தல் உடனே கிடைக்காது மக்களே, அது கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். லேட்டஸ்ட் என்றாலும் லேட்டா கிடைக்கும், இல்லாட்டி லேட்டஸ்ட் என்றாலும் இந்த லேட்டஸ்டா தகவல் கிடைக்கும். அதையும் நாம அள்ளி வரலாம். ஆக இப்பொழுது வளைகுடாவில் 4ஆம் நெருக்கடி நிலைகள் பழி வாங்கலாக எங்களது தலைவுகளை அடிக்கிறீங்க,
கடைசியா லாரிஜானி அடிச்சிருங்கிற எங்களோட ஒரு ராணுவ தளபதி அடிச்சிட்டேங்கன்னு சொல்லி பழிக்கு பழி வாங்கலாக ஒரு மிகப்பெரிய சபதமாகத்தான் ஈரான் இதை செய்திருக்கின்றது. இன்று அதிகாலை வெள்ளிக்கிழமை ஏர்லி இந்த மார்னிங் 2:45 அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்ப இன்டர்வெல் ஜும்மா டைமுக்கு ஒரு இன்டர்வெல் நடந்திருக்குது. வாங்க இப்ப நாம நேரடியாக ஜலச்சந்திக்கு போவோம், அங்கிருந்து திருப்பி இஸ்ரேலுக்குள்ள போவோம். பார்க்கலாமா? பார்ப்போம் இந்த செய்திகளை. உண்மை வாக்குறுதி அமெரிக்க இஸ்ரேலிய சொத்துக்களுக்கு எதிரான ஈரான் மற்றும் எதிர்ப்பு அச்சு நாடுகளின் நடவடிக்கைகள் என்ற தலைப்பு தான் இந்த செய்தி வெளியாக இருக்குது. பிராந்திய எரிசக்தி உட்கட்டமைப்பு தாக்குவதற்காக இஸ்ரேலின் தீய நோக்கம் கொண்ட ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகம் எச்சரித்திருக்கிறது. அதாவது சில இடங்கள்ல ஒரு நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், அவன்ட கணக்குல ஈரான் கணக்குல போட போறான். அதாவது சில தாக்குதலை செஞ்சுட்டு ஈரான் தலையில போட போறான் இந்த குட்டி சாத்தான், இந்த சின்ன சாத்தாண்ட அணி. அதைத்தான் ஈரான் எச்சரிக்கை சொல்லுது. ட்ரம்புக்கு நாங்கள் ஆச்சரியங்களை வைத்திருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் F-35 போர் விமானங்களை தாக்கிய பிற்பாடு மிக தெளிவாக ஒரு செய்தியை ஈரான் அறிவித்திருக்கிறது. உட்கட்டமைப்பு தாக்குதல்கள் தொடர்ந்தால் கட்டுப்பாடு இருக்காது என ஈரான் எச்சரிக்கை செய்கிறது. இஸ்ரேலின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்க IRGC நஸ்ரல்லா ஏவுகணையை அறிமுகம் செய்கிறது. தெற்கு காசா மீதான தாக்குதலில் அமெரிக்காவின் பங்கு குறித்து பொய்யான மறுப்பை வெளியிட ட்ரம்ப் நிர்பந்திக்கப்படுகிறார். இதேவேளை 66வது அலையை இன்று வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய கனரக பல்முனை ஏவுகணை மல்டிபிள் தாக்குதலாக ஈரான் ஆரம்பித்திருக்கிறது. மல்டிபிள் மிசைல் அட்டாக் சொல்லி வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:45 மணிக்கு இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கின்றது. IRGC தனது தொடர்ச்சியான பதிலடி நடவடிக்கையான ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 66வது கட்டத்தை நிறைவேற்றி உள்ளதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இதில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து பல ஏவுகணை அமைப்புகளை பயன்படுத்தி ஒரு பெரிய அளவிலான பதிலடி தாக்குதலை நடத்த தொடங்கி இருக்கிறது. வெள்ளிக்கிழமையான என்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் படையின் மக்கள் தொடர்பு அலுவலகம் இந்த சமீபத்திய கட்டம் தொடர்பாக வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாகவும் டெல் அபீப் நகரம் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளின் மைய பகுதி மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள இலக்குகளை பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்கியதாக ஈரான் சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றது. திட மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணை அமைப்புகளின் கலவை பயன்படுத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதில் அதிக கனமான துல்லியமான வழிநடத்தப்படும் பல முனைகள் கொண்ட கதிர் ஏவுகணைகள், கொராம் ஷஹர் மற்றும் ஹைபர் சேகன் ஏவுகணைகள் மற்றும் நடுத்தர தூரம் செல்லும் கியாம் எரிகணைகள் ஆகியவை அடங்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த 66வது கட்டத்தில் ஷோல் பஹார் ஏவுகணை மற்றும் தாக்குதல் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முந்தைய தோல்விகள், உள்நாட்டு நெருக்கடிகள் மற்றும் அஃபீன் ஊழல்களின் விளைவுகளை சமாளிக்கும் முயற்சியில் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஈரானுக்கு எதிரான ஒரு அநியாய போரில் இறங்கியுள்ளனர் என்றும் அது ஆரம்பத்தில் இருந்தே தோல்வியடைய விதிக்கப்பட்டது என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக இஸ்லாமிய குடியரசு மேற்கொண்ட பதிலடி சைரன் எனும் தொடர் வாழ்க்கைக்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள சட்டவிரோத குடியேறிகள் தங்குமிடங்களில் நீண்ட காலம் சிறை வைக்கப்படுவதற்கும் வழிவகுத்துள்ளது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம், இந்த பழிவாங்கல் தொடரும் என்ற எச்சரிக்கையுடன் அந்த அறிக்கை இன்று வெள்ளிக்கிழமை வெளியாகிருக்கிறது. கடந்த மாத இறுதியில் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக டெல் அபீப் மற்றும் வாஷிங்டன் மேற்கொண்ட சமீபத்திய சட்டவிரோத ஆக்கிரமிப்பு தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 உடனடியாக தொடங்கியது. பிராந்தியம் முழுவதும் உள்ள ஈரானிய ஆயுதப்படைகளும் எதிர்ப்பு குழுக்களும் மார்ச் 19 வியாழக்கிழமை அன்று மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான பதிலடி இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்தன. இந்த பதிலடி தாக்குதலானது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் மைய பகுதியில் உள்ள முக்கிய மற்றும் மூலோபாய இலக்குகளை தாக்கியுள்ளது. டெல் அபீப் நகரம் ஆக்கிரமிக்கப்பட்ட புனித நகரமான அல் குட்ஸ் ஆக்கிரமிக்கப்பட்ட துறைமுகமான ஹைபா ஆட்சியின் தொழில்நுட்ப மையமாக விளங்கும் ஷெபா மற்றும் நெகவ் பாலைவனம் ஆகியவை இதில் அடங்கும். நெகவ் பாலைவனம் என்பது அவருடைய யுரேனியம் சென்டரை நோக்கி இல்லாட்டி அணுகுண்டு
சென்டரை நோக்கி போகுது. பிளான்ட் ஆஃப் நியூக்ளியர். கட்டார், பஹ்ரைன், ஐக்கிய அமீரகம், குவைத் மற்றும் சவுதி அரேபியா உட்பட இப்பகுதி முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்களும் கடுமையான பதிலடி நடவடிக்கைகளை எதிர்கொண்டுள்ளன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நிலப்பரப்பை பயன்படுத்துவதை தடுக்குமாறு பிராந்திய நாடுகளை வலியுறுத்தப்பட்டது. அமெரிக்க இஸ்ரேலிய சொத்துக்களுக்கும் இலக்குகளுக்கும் எதிரான ஈரான் மற்றும் எதிர்ப்பு அச்சுகளின் நாடுகளின் தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக இடம்பெறும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நிலப்பரப்பை பயன்படுத்துவதை தடுக்க பிராந்திய நாடுகளுக்கும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. பிராந்திய நாடுகளில் உள்ள விரோத இலக்குகளை குறிவைத்து ஈரான் நடத்தும் பதிலடி தாக்குதல்களுக்கு தற்காப்பு நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சகம் விவரிக்கிறது. அதே நேரத்தில் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்காவும் ஆஸ்திரேலியா ஆட்சியும் தங்கள் நிலப்பரப்பை பயன்படுத்துவதை தடுக்குமாறு அந்த நாடுகளை அது வலியுறுத்தி இருக்கிறது. நேற்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபஹானி ஈரானின் தற்காப்பு உரிமையை வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் ஒரு நாடு தனது நிலப்பரப்பிலிருந்து மூன்றாம் தரப்பு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவுவதை சர்வதேச சட்டம் தடை செய்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சாசன மற்றும் சர்வதேச சட்டத்தின் கொள்கைகளின்படி ஐநா பொதுச்சபை தீர்மானங்கள் 2026, 25 மற்றும் 34 உட்பட எந்த ஒரு நாடும் மற்றொரு நாட்டுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு தனது நிலத்தையோ அல்லது வசதிகளையோ பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் இந்த ஐநா சாசன தீர்மானங்களை காட்டுகின்றார். நம்பகமான ஆதாரங்களை குறிப்பிட்டு இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்கு பிராந்திய தளங்களும் வசதிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஃபஹானி கூறியிருக்கிறார். அமெரிக்க ராணுவ உட்கட்டமை வழங்கும் நாடுகள் தொடர்பாக பொறுப்பு வகிக்கின்றன என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு உதவும் அல்லது பங்கேற்கும் எந்த தரப்பினரும் இழைக்கப்பட்ட குற்றங்களில் உடந்தையாக கருதப்படுவார்கள் என்று ஈரான் எச்சரிக்கிறது. பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய நெருக்கடிக்கு மூல காரணம் அமெரிக்காவும் சியோனிச ஆட்சியும் திணித்த போர்தான் என்பதையும் இந்த ஆண்டு ஆட்சிகளும் ஈரானுக்கு இந்த இரண்டு ஆட்சிகளும் ஈரானுக்கு எதிரான தங்களின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை திட்டமிடவும் செயல்படுத்தவும் ஆதரிக்கவும் பிராந்திய நாடுகளின் அமைந்துள்ள ராணுவ தளங்களையும் வசதிகளையும் பயன்படுத்துகின்றன என்பதையும் அந்த தரப்பு சொல்கிறது. அமெரிக்காவும் அந்த ஆட்சியும் தங்கள் நிலப்பரப்பை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தி தடுக்க பிராந்திய நாடுகள் பகுத்தறிவுள்ள, பொறுப்பான மற்றும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டுள்ள அணுகுமுறையை பின்பற்றும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். மேலும் முஸ்லிம் நாடுகளுக்கு பிளவுகளையும் பிரிவினையும் உருவாக்கும் சியோனிச ஆட்சியின் நோக்கங்கள் செயல் வடிவம் பெற அவர்கள் அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவில் நடைபெற்று அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டுக்கு பிறகு இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியா அமைச்சர் ஃபைசல் பின் ஃபஹான் தனது மண்ணில் தாக்குதல்களை நடத்த பயன்படுத்தப்பட்ட இடங்களை குறிவைத்து பதிலடி கொடுப்பதற்கான இஸ்லாமிய குடியரசின் உரிமைகளை அங்கீகரிக்காமல் ஈரான் தனது அண்டை நாடுகளுக்கு எதிராக முன்கூட்டிய திட்டமிட்ட விரோத நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதற்காக முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க பல நாடுகளின் தலைவர்கள் தங்கள் தயார் நிலையை வெளிப்படுத்தி இருப்பதும் அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானம் ஒன்றை தாக்கி பலத்தை சேதப்படுத்தி இருப்பதை ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து, ஜப்பான் தயார் நிலையை வெளிப்படுத்தி இருக்கிறது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதாக தங்கள் தயார் நிலையை இந்த நாடுகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களின் ஈரானிய தாக்குதல்களை கண்டித்தோடு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நிறுத்துமாறு தெஹ்ரானை வலியுறுத்தி இருக்கின்றனர். மேலும் தனது அச்சுறுத்தல்கள், கனிவெடிகளை புதைத்தல், ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் பிற முயற்சிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானின் மீது ஒரு போர் நடவடிக்கையை தொடர்ந்து ஒரு அமெரிக்க F-35 ரக போர் விமானம் பிராந்திய அமெரிக்க விமான தளத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய சென்ட்ரல் கமாண்ட் CENTCOM தெரிவித்திருக்கின்றது. அது போய் தூளும் மாவும். விமானம்
பாதுகாப்பாக தரையிறங்கியதாக சொல்லப்பட்டாலும் ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்புகளை தாக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவிடம் வலியுறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடனான போருக்கு மத்தியில் மத்திய கிழக்கு கூடுதல் படைகளை அனுப்பும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு மத்தியில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத், ஜோர்தான் ஆகிய நாடுகளுக்கு சாத்தியமான ராணுவ விற்பனைக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. அள்ளிக்காட்டி வாங்க. ஈரான் போரினால் பணவீக்கம் அபாயம் அதிகரித்து வருவதாக ஐரோப்பிய மத்திய வங்கி எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறது. ஈரான் போரில் எரிசக்தி விலைகளை உயர்த்துவதன் மூலம் ஐரோப்பாவில் பணவீக்கத்தை விரைவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஐரோப்பிய மத்திய வங்கி கூறியுள்ளது. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இது யூரோ பகுதி முழுவதும் அதிகரித்துள்ள பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை காட்டுகிறது. கப்பல்களில் தேங்கியுள்ள ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க கொஞ்சம் குறையும். உலகளாவிய விநியோகத்தை அதிகரிக்கவும் விலைகளை குறைக்கவும் உதவும் வகையில் கடலுக்கு அப்பால் உள்ள கப்பல்களில் தேங்கியுள்ள ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை அமெரிக்கா விரைவில் தளர்த்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படும். அதாவது ஒரு ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காருல்ல, அதை தளர்த்த போறாராம் ஹாமுஸ்ல. ஈரான் எந்த நாட்டுக்கும் எண்ணெய் விற்கலாம் என்ற ஒரு கதை வரும். அப்ப ஆக ஓரளவு இந்த அடிக்கு பிறகு அமெரிக்கா கொஞ்சம் சரண்டர்ன்னு கேட்டா அதை தான் நான் சொல்றேன். இப்ப ரொம்ப யாரும் கொண்டு போகக்கூடாது உறுதியா நின்றவர் இப்ப ஈரான் தங்களுக்கு சார்பான கப்பல்களை போகலாம் என்று ஒரு முடிவை கொண்டு வரப்போறாங்க. தாக்காங்க அப்ப வரும் நாட்களில் கடலில் உள்ள ஈரானிய எண்ணெய் மீதான தடையை நாங்கள் நீக்கக்கூடும் என்றும் அது சுமார் 140 மில்லியன் பீப்பாய்கள் ஆகும் என்றும் நெய்னா தெரிவித்திருக்கின்றார். நெய்னாவுக்கு இன்னும் ஒரு சிக்கல் வந்திருக்கின்றது. நாட்டுக்குள் எதிர்ப்பு அதிகரித்துள்ளதால் இவரோட பதவிக்கு ஆபத்து வந்தால் இப்ப இருக்கின்ற துணை ஜனாதிபதி அநேகமாக வான்ஸ் பதவியேற்கும் வாய்ப்பு இருக்கின்றதை இந்த ஒரு பதிவில் நாம் உங்களுக்கு பதிவு செய்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.